हरि ओम वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवे सनो नेदिष्ठा कवनानि जोषते विश्वशम्भूरवसे साधुकर्म पषट्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ஓம். வேத கதைகள் என்கிற தலைப்பிலே சதவத பிராமணத்திலிருந்து 2 கதைகள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இரண்டுமே தட்சிணை என்கிற விஷயத்தை பற்றியவை. தட்சிணா என்பதாக சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். யாகங்களிலும் மற்ற வைதிக அனுஷ்டானங்களிலும் தட்சிணா கொடுப்பது மிகவும் முக்கியம். நம்ம அகத்திலே விவாகம், உபநயனம் முதலான கர்மங்கள் செய்யும் பொழுது கடைசியில தட்சிணை கொடுக்கிற வழக்கம். சில்லறையாக கொடுப்போம், ரூபாயாக கொடுப்போம், இல்லாட்டா வேற ஏதாவது திரவியமாக கூட கொடுக்கலாம். வாத்தியாருக்கு ப்ரஹஸ்பதி தட்சிணா, அங்க வந்திருக்கிற பெரியவர்களுக்கு அவர்களுக்கு தட்சிணா, வித்வத் தட்சிணா, வித்வத் சம்பாவனா என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரி யாகத்துல யாகம் செய்து வைக்கிற ரித்துக்கு அவர்களுக்கு தட்சிணா, இதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். தட்சிணை கொடுப்பதும் வைதிகமானது, தட்சிணை வாங்குவதும் வைதிகமானது. தட்சிணை வாங்கவும் வாங்கணும். அதை பற்றியான 2 கதைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேதத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டா, தட்சிணை நன்னா கொடுக்கணுமா, நிறைய கொடுக்கணுமா. ஏன்னா யாகத்துல ஏதாவது குறைவு, பின் குறைவெல்லாம் இருந்தா அதெல்லாம் அந்த தட்சிணை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது. நமக்கு எத்தனையோ குறைவுகள் வரும். மந்திரம் சொல்வதிலே குறைவுகள் இருக்கும், அனுஷ்டானம் செய்வதிலே குறைவுகள் இருக்கும். அதெல்லாம் எது இருந்தாலும் இந்த தட்சிணையை வச்சு அதெல்லாம் சரி பண்ணிட முடியுமா? அதனாலே அது முக்கியமான விஷயம். இப்ப கதை பார்க்கலாம். முன் காலத்துல, ஆதி காலத்துல, சிருஷ்டி காலத்துல ஜனங்கள் பல குரூப்பா இருந்தார்கள், பல குழுக்களாக இருந்தார்கள். அதுல ஒரு குழுக்கு ஆதித்யர்கள் அப்படின்னு பெயர், இன்னொரு கோஷ்டி அவர்களுக்கு அங்கிரசுகள் அப்படின்னு பெயர். இதுல அங்கிரசுகள் யாகங்கள் நிறைய செய்வார்கள். அங்கிரஸ்னா அங்கிரஸ் மகர்ஷியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள்லாம் யாகம் செய்யறதுல மகா நிபுணர்கள். ஏன்னா அங்கிரஸ் அப்படிங்கிறதே அக்னி அப்படிங்கிறது வந்ததுதான் அது. ஆதித்யர்களுக்கு அவர்களுக்கும் தாங்க யாகம் செய்யணும் அப்படின்னு அவளுக்கும் ஆசை எல்லாம் இருந்தது. அதான் ஆதித்யர்கள் அவர்களுக்கும். அவர்கள் அக்னி தேவன் கிட்ட போய் கேட்டார்கள், அக்னி தேவனே, நாங்க யாகம் பண்ண போறோம், அதனால யாகத்துக்காக சோம கொடியை எடுத்து அந்த சோம கொடியை பிழியணும், எல்லாத்தையும் நாங்க செய்யணும். அதாவது இத சொல்றவர்கள் அங்கிரசுகள். அங்கிரசுகள் சொல்றார்கள் அக்னி தேவன் கிட்ட, அக்னி தேவனே, நாங்கள் யாகம் பண்ண போறோம், அதுக்கு நீ சகாயம் பண்ணணும். முக்கியமான சகாயம் என்ன பண்ணணும் கேட்டா, நேரம் இங்கிருந்து நீங்கள் ஆதித்யர்களிடம் போங்கள், போய் இந்த மாதிரி நாங்கள் யாகம் பண்ண போறோம் அப்படிங்கிறதை சொல்லுங்கள், இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி அந்த ஆதித்யர்களை கூட்டுண்டு வாங்க. வந்துட்டு அக்னி தேவனே, நீயும் எங்க பக்கம் இருந்து யாகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர்கள் பிரார்த்திச்சார்கள். யாருன்னா அங்கிரசுகள் பிரார்த்திச்சார்கள். அங்கிரசுகள் தான் எப்பவுமே முதல்ல செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான். சரின்னு அக்னி தேவன் நேரம் அப்படியே போனார், ஆதித்யர்கள் கிட்ட போனார். மாதிரி நீங்களா யாகத்துக்கு வாங்கோ, அங்கிரசுகள் யாகம் பண்ண போறாராம், உங்களை கூட்டுண்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டா அந்த ஆதித்யர்களுக்கு கொஞ்சம் பொறாமை ஆயிடுச்சு. என்னடா அது, அங்கிரசுகள் யாகம் நடத்துறாளா, அதை நடத்தி வைக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுறா,
ஏன் நம்ம யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு தான் அவ வரட்டுமே, அவாத்துக்கு நாம எதுக்கு போனோம், நம்மத்துக்கு தான் அவ வரட்டுமே, நாமளும் தான் யாகம் பண்ணலாமே இப்படின்னு அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா. நல்லா தீவிரமாக கலந்து பேசி கடைசியில ஒரு முடிவு ஒன்று எடுத்தார்கள். என்ன முடிவுன்னு கேட்டா, அங்கிரசுகள் நடத்தும் யாகத்துக்கு போக போவதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவு. நாம போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா. ஆனால் போகாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா யாகத்துக்கு வர சொல்லி கூட்டிருக்கா அவ, கூட்டா போகணும். சாதாரணமான கர்மாவே கூட்டா போகணும். யாகம் உற்சவம் முதலானதெல்லாம் கூட்டா கட்டாயம் போகணும், போகாம இருக்கக்கூடாது. அப்படி யாகம் உற்சவத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் கூப்பிடும்போது நம்ம போகாம இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய பாப்பம் மாதிரி ஆயிடும். அதனால இவ யோசிச்சா, அவர் கூட்டிருக்கச்சே யாகத்துக்கு போகாட்டா அது பெரிய தப்பாயிடும், ஆனா போகவும் கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசித்தார்கள். அவளுக்கு நல்ல ஒரு உபாயம் தோணிட்டு, என்ன வழியும் கேட்டா, நாமளும் இங்க ஒரு யாகத்தை பண்ணலாம். அதனால நாளைக்கு அவர் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, எங்காத்திலையும் ஒரு யாகம் நடந்தது, அதனால எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லிக்கலாம். தப்பிச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி. இங்கேயே யாகம் நடந்துட்டு இருக்கு, இந்த யாகத்தை விட்டுட்டு நாங்க எப்படி வர முடியும், அதனால்தான் எங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு உபாயம் பண்ணார். மெதுவாக அக்னி தேவன்கிட்ட சொன்னார்கள், அக்னி தேவனே, நாங்களே யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் தானே வந்திருக்காரு அங்கிருந்து. அதனால அவர்கிட்ட சொன்னார்கள், நாங்களே யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நாளைக்கு இதுக்காக சோம கொடியை கொண்டு வர போறோம், சாறு பிழிய போறோம். நாங்கள் உன்னிடம் சொல்லுகிறோம், நீ இதே மாதிரி போய் அவர்கள் கிட்ட போய் சொல்ல. அவர்களே யாகம் பண்ணுகிறார்களா, இன்னைக்கே ஆரம்பிச்சு யாகம் பண்றார்களா, நீங்கள நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறோம், அவ இன்னைக்கே ஆரம்பிக்கிறான், இன்னைக்கே ஆரம்பிச்சு யாகம் பண்ண போறாளா, அவளால வர முடியலையாம் அப்படிங்கிற விஷயத்தை போய் தெரிவிக்கவும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொன்ன அக்னிட்ட, அக்னி பகவானே, நீ தெரிவிச்சா மாத்திரம் போராது, எங்க பக்கம் நீ இருந்து எங்களுடைய யாகத்தை நடத்தி வை அப்படின்னு அதையும் பிரார்த்திச்சார். எங்களுக்கு ஹோதாவாக நீ இருக்கணும். யாகத்துல அத்வரி ஹோதா இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. ஹோதாவாக நீ இருந்து எங்களுக்கு யாகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னார். உடனே அக்னிதேவன் சரின்னு சொல்லிட்டு வேகமா போய் அங்கிரசுகள்கிட்ட போய், ஆதித்யர்கள்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டா அவளே யாகம் பண்ண போறாளா, அது மாத்திரம் இல்லாமல் அவ இன்னைக்கே யாகம் ஆரம்பிக்க போறாளாம், அதனால நானும் அந்த இடத்துக்கு போறேன், அவ யாகத்தை நடத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இங்க வந்துட்டார். இவர்கள் பார்த்தார்கள், அக்னி தேவனுக்கு பதிலாக வேற யாரையாவது வைத்துக்கொண்டு யாகத்தை நடத்த வேணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுட்டா. ஆனா அக்னி தேவன் கிட்ட ஒரு கோபம் மாத்திரம் இருந்தது. அவர்கிட்ட கேட்டார்கள், நாங்க தானே முதல்ல உன்னை கூட்டோம், எத்தனை ஆதரவோட கூட்டம், கூட்டத்துக்கு நீ காட்டுகிற மரியாதை இவ்வளவுதானா, எங்களை விட்டு விட்டு நீ ஆதித்யரிடம் போய் சேர்ந்து கொண்டு விட்டாய், இது சரியா அப்படின்னு கேட்டார். அக்னிதேவன் சொன்னார், அதுவும் சரிதான் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, வாத்தியார்களா இருக்கிறவாள்லாம் யார் கூட்டாலும் அந்த இடத்துக்கு போகணும்னு அவளுக்கு ஒரு தர்மம். நீ கூட்ட உங்காத்துக்கு தான் வரேன், நீ முதல்ல கூட்ட அதனால உங்காத்துக்கு வரேன், நீ ரெண்டாவது கூட்ட அதனால உங்காத்துக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தர்ம காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறவர்கள் யார் கூட்டாலும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கான். அதனால அக்னி தேவன் சொன்னார், நீங்களும் கூட்டார்கள் அவர்களும் கூட்டார்கள், அவ இன்னைக்கே ஆரம்பிக்கிறா, நீங்க நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க, அதனால நான் இன்னைக்கே அந்த இடத்துக்கு போயிட்டேன். அவ கூட்ட போது வேண்டாம்னு சொல்வது நியாயம் இல்லை, அதனால நான் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அங்கே இருந்தபடினா நீங்க சட்டுன்னு வர முடியாது போயிடுத்து, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அக்னி தேவன் கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத அவ புரிஞ்சுட்டான். ஏன்னா பொறுப்புல இருக்கிறவர்கள் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறபடினால சரி வாஸ்தவம் தான் அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தார்கள். ஆதித்யர்கள் கூட்டிருக்கா இல்லையா, யாகத்துக்கு வாங்குவோம்னு சொல்லி அங்கிரசங்களே கூட்டிருக்கார்கள். அதனால அங்கிரசங்கள் சரி அக்னி தேவன்கிட்ட சொன்னா, சரி உன் பக்கம் நியாயம் புரிஞ்சுது, உங்க கூட வரும்,
அவர்களுடைய யாகத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த யாகத்துல இவளும் கலந்துட்டான். போட்டிக்காக யாகம் பண்ணா கூட ஒரே நாள் பண்ற யாகம் அதுக்கு சத்யஸ்கிரீஹி அப்படின்னு அந்த யாகத்துக்கு பெயர். ஒரே நாள்லயே மொத்தம் முடிஞ்சிடும். சோமலத்தையை கொண்டு வந்து அதை சாறு பிழிஞ்சு யாகம் பண்ணுவது எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆதித்யர்களுக்கும் சந்தோஷமாயிடுது. அங்கிரசர்கள் இங்கேருந்து போயிருக்கார்கள். கடைசியில ஆதித்யர்கள் தட்சிணை கொடுத்தார்கள். ஏன்னா யாகத்துக்கு வந்தவாளுக்கு தட்சிணை கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு இருக்கிறபடினால தட்சிணை கொடுத்தார்கள். வாக் அப்படின்னு ஒண்ணு, அதையே தட்சிணையா கொடுத்தார்களாம். வாக்குனா வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தையே தட்சிணாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தட்சிணையா கொடுத்தா. ஆனா அங்கிரசிகள் அது வேண்டாம்னு விட்டா. எங்களுக்கு இந்த வாக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டா. இந்த தட்சிணை வேண்டாம்னு விட்டா. தட்சிணை வேண்டாம்னு சொன்னா அவளை வெறும் கையோட அனுப்பக்கூடாது. சரி வேண்டாம்னா வேற ஏதாவது கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு நல்ல தட்சிணை கொடுக்குறோம். என்ன தட்சிணை? வாக்கை காட்டிலும் நல்ல தட்சிணை என்ன வேணும்? அவ யோசிச்சு பார்த்தா, சரி சூரியனையே தட்சிணா கொடுக்குறோம் அப்படின்னாலாம் அவளும் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுந்துட்டா. சூரியனை போய் தட்சிணையா கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. ஆனா வேதத்துல அதுக்கு பதிலா ஒண்ணு சொல்லியிருக்கு. சூரியனை தட்சிணையாக கொடுக்க முடியாட்டால் ஒரு குதிரையை தட்சிணையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குதிரையை, நல்ல வெண் குதிரை ஒண்ணு, அதை தட்சிணையாக கொடுத்தார்கள். வேதத்துல சூரியனுக்கு சமமாக வெண்குதிரையை பல இடத்துல சொல்லியிருக்கு. அதனால நல்ல வெண்குதிரையை எடுத்தார்கள். அது நெத்தியில தங்கத்தால பட்டயம்னா சாத்தினார்கள். அதை அப்படியே தட்சிணையா கொடுத்தா சூரியனையே தட்சிணையா கொடுத்ததுக்கு சமானமா. அதனால இந்த தட்சிணை விசேஷமான தட்சிணைன்னு சொல்லி கொடுத்தார்கள். அவர்களும் வாங்கிட்டு விட்டார்கள். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாகம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் சுமூகமாக முடிந்தது. இவாளுக்குள்ள இருக்கிற கோபதாபங்கள், போட்டி, பொறாமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த வாக்கு அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் கோபிச்சுட்டார். முதல்ல என்ன தட்சிணையா கொடுக்கும்போது வேண்டாம் சொன்னங்களே, அப்புறம் சூரியனை தட்சிணையா கொடுக்கும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னங்களே, எனக்கு என்ன குறைவு? தட்சிணையா கொடுத்தா வேண்டாம் சொல்லலாமா? அதனால நான் உங்க பக்கம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பொதுவாக பிராமணனுக்கு 2 தர்மம் இருக்கு. ஒண்ணு தட்சிணை கொடுக்கணும், இன்னொன்னு தட்சிணை வாங்கணும். ரெண்டுமே உண்டு. தட்சிணை கொடுக்கச்ச வேண்டாம்னு சொல்லக்கூடாதான். ஏன்னு கேட்டா அது ஒரு வைதிக கர்மத்தினுடைய அங்கம். தட்சிணையை வாங்கி அந்த வைதிக கர்மத்தை நடத்தி வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏதோ தட்சிணை வாங்குறான் அப்படின்னா பிச்சை வாங்குற மாதிரி கணக்கு கிடையாது. இது இல்லாதவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லை. இல்லாதவன் கொடுப்பான், இருக்கிறவனுக்கு கொடுப்பான். தட்சிணைங்கிறது 2 உண்டு. அதாவது வாங்குறவர் பணக்காரரா இருப்பார், கொடுக்கிறவர் ஏழையா இருப்பார். ஆனா அதெல்லாம் கணக்கு கிடையாது இதுல. தட்சிணைங்கிறது வைதிகமான ஒரு அம்சம். அந்த தட்சிணை கொடுக்கும்போது ஒரு தேவதையினுடைய அம்சம் அதுல இருக்கான் அந்த தட்சிணையில. அதனால அதை நம்ம வாங்காட்டா அதை தேவதை கோவிச்சுடுவார். அப்படிலாம் இருக்கு. அதனால அதை வாங்கிக்கணும். அப்போ வாக்கு கேட்டா, நான் வரும்போது நீ ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா, அதனால கோபிச்சுட்ட. கோபிச்சு நான் உங்களை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு வெளியில போயிட்டார். வாக்கு போனதை பார்த்து இவளுக்கு பயம் வந்துருத்து. வாக்கு எங்கேயாவது அசுரர்கள் கிட்ட போயிடுவாரோ அப்படின்னு பயம். ஆனா வாக்கு அசுரர்கள் கிட்டையும் போல, தேவர்கள் கிட்டையும் போல, நடுவா இப்படி சுத்தின்றே இருந்தார். உடனே தேவர்கள்லாம் கூட்டா, வாக்கை பார்த்து வாக்கையை எங்க பக்கம் வரணும்னு கூட்டா. அசுரர்கள்லாம் கூட்டா. அசுரர்களுக்கு பக்கம் சகரக்ஷாக அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வாக்கு போய் கூட்டார், எங்க பக்கம் வரணும் அப்படின்லாம் கேட்டார். அந்த வாக்கானவர் பொதுவா தேவர்கள் கிட்ட போய் கேட்டார், நான் உங்க பக்கம் வரேன், வந்தா எனக்கு என்ன கொடுக்குங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா வரதாந்தா ஏதாவது வரணும் முடியும். இன்னும் தேவர்கள் சொன்னா, நாங்க உனக்காக முதல்ல ஒரு ஆகுதி உனக்காக கொடுக்குறோம், வாக்குனுடைய பேர்ல ஒரு ஆகுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா சரின்னு ஒத்துண்டுட்டார். அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, ஆகுதினா நெய். யாகத்துல அந்த வேதியில முதல்ல நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்துட்டு அப்புறம் தான் மற்றெல்லாம் பண்ணணும். அது வாக்குக்காக. ஏன்னா வேதிங்கிறது வாக்குனுடைய ஒரு சொரூபம். அதனால வாக்குக்காக நெய் சேர்க்கணும் அப்படின்னு ஏற்பாடு ஆச்சு. அவரும் ஒத்துண்டார் அப்படிங்கிறது இருக்கு. ஆக இந்த ஒரு கதையை வேதம் சொல்லும் போது கூட இந்த விஷயத்தையும் நமக்கு சொல்றது, தட்சிணை அப்படிங்கிறது விசேஷமானது. பசு, பொன், பைசா, வஸ்திரம் முதலானதெல்லாம் தட்சிணையா கொடுப்பார்கள்.
இன்னும் எத்தனையோ எத்தனையோ இருக்கு. குறிப்பாக கோதட்சிணை தான் ரொம்ப, கோதானம்னு சொல்லுவா, அதுதான் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதனால தட்சிணையை கொடுத்தா வாங்கிக்கணும். அப்படி ஒருத்தர் வாங்கிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்கிக்க கூடாதான் அதை. ஏன்னா முதல்ல ஒருத்தர் வாங்கிக்கலன்னா அந்த தட்சிணா தேவதைக்கு கோபம் இருக்கும். அந்த கோபத்தோட இன்னொருத்தர் வாங்கிட்டாருன்னா அப்ப அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் இந்த கோபங்கள்லாம் மொத்தம் அவர்கிட்ட வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, சாந்திப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும், அப்புறம் அதை வாங்கிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. எதுவானாலும் முதல்ல வாங்கின்றது நல்லது. அப்படி வாங்கிக்கல அப்படின்னா அப்புறம் ரெண்டாவது வாங்கிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றது. மொத்தமான விஷயம் என்ன கேட்டோம்னா, தட்சிணையை கௌரவத்தோட நடத்தணும், அகௌரவமா நடத்தக்கூடாது. யாரோ கொடுக்கறா வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு வைதிகமான ஒரு அனுஷ்டானம் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இதே மாதிரியாக இன்னொரு கதையை ஒண்ணு பார்க்க போறோம். இது சதபத பிராமணத்துல ரொம்ப சுருக்கமா இருக்கு. ஆனா விஷ்ணு புராணத்துல ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. ரொம்ப அழகான கதை இது. ஜனக மகாராஜர் அப்படின்னு ராஜா இருந்தார். நிறைய யாகங்கள்லாம் பண்ணவர், பிரம்ம ஜானமும் உள்ளவர், மகா ஞானியா இருந்தவர். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சீதா பிராட்டியாருடைய தகப்பனார், அவருக்கு புதல்வியாக சீதா பிராட்டி அவதாரம் பண்ணார். அந்த ஜனக மகாராஜருடைய வம்சத்துல 2 ராஜாக்கள் இருந்தார்கள். கேசித்வஜர் அப்படின்னு ஒருத்தர், காண்டிக்யர் அப்படின்னு ஒருத்தர். அவர் 2 பேரும் அண்ணா தம்பி, சொந்த அண்ணா தம்பி இல்ல, ஒன்னு விட்டு அண்ணா தம்பி ஆகும். பெரியப்பா சித்தப்பா புத்திரர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதுல கேசித்வஜர் அப்படிங்கிறவருக்கு ஞானம், வேதாந்த ஞானம் ரொம்ப அதிகம். காண்டிக்யர் அப்படிங்கிறவருக்கு கர்ம ஞானம் ரொம்ப அதிகம், வேதாந்த ஞானம் கிடையாது. ஆனா யாகம் பண்றதெல்லாம் மகா நிபுணர் அவர். இந்த கேசித்வஜர் காண்டிக்யர் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாது. அடியோட சண்டை வரும். சண்டைனா நம்ம ஆத்துல போடுற சண்டை மாதிரி இல்லைன்னா 2 பேரும் ராஜாக்கள், அதனால சண்டைனா பெரிய யுத்தமே நடக்கும். ஒரு சமயம் யுத்தத்துல கேசித்வஜர் ஜெயிச்சுட்டார், காண்டிக்கருடைய ராஜ்யத்தை எடுத்துட்டு விட்டார். காண்டிக்கர் தோத்து போய் தப்பிச்சா போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு நேரம் சில பேரோட கூட காட்டுல போய் தனக்கு வேண்டிய சில பேரை கூட்டினார். காட்டுக்கு ஓடி அங்க போய் மறைஞ்சு இருந்தார். இவருக்கு தெரியாமல் மறைஞ்சு இருந்தார். கேசித்வஜருக்கு மொத்தமும் வந்துருத்து. அவர் ஆத்மாவை தெரிஞ்சின்றவர், ஆத்ம ஜானம் உள்ளவர். காண்டிக்கர் யாக ஜானம் உள்ளவர்னு பார்த்தோம். கேசித்வஜர் என்ன பண்ண, ஒரு யாகம் பண்ணார். அதாவது ஆத்ம ஜானியா இருக்கா கூட யாகம் பண்ணுவான். ஜனகரே நிறைய யாகங்கள்லாம் பண்ணிருக்காரு. அவர் ஜனகரே ஆத்ம ஜானி, அவரு யாகங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆத்ம ஜானம் இருக்கிறவா ஆத்ம ஜானத்தோட யாகம் பண்ணுவார். ஆத்ம ஜானம் இல்லாத ஆத்ம ஜானம் இல்லாமல் யாகம் பண்ணுவார். அதுதான் வித்தியாசம். இவர் ஆத்ம ஞானத்தோடு இருக்கிறபடினாலே பகவானுக்கு அர்ப்பண புத்தியினால அவர் அப்படியெல்லாம் யாகம் பண்ணக்கூடியவர். அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு யாகம் ஆரம்பிச்சார். யாகம் பண்ணணும்னா பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் தேவை. அதனால யாகம் செய்கிறவர்கள்லாம் பசுமாடு வச்சுட்டு இருப்பா நிறைய. அதனுடைய அடிப்படையில் தான் மொத்த திரவியம், யாக திரவியம் மொத்தம் அந்த பசுமாடு மூலமா தான் கிடைக்கும். இவர் அப்படி யாகம் பண்ண ஆரம்பிச்சு யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது இவருடைய கொட்டகையில இருந்த பசுமாட்டை ஒரு புலி அடிச்சுடுச்சு. அடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த காலத்துல காட்டை ஒட்டி தான் இருக்கும் ஆசிரமங்கள்லாம், இந்த ராஜ்யங்களுமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா தான் பார்த்துப்பா. இந்த கூட திடீர்னு ஒரு புலி வந்துடுத்து, யாக பசுவை அடிச்சுன்னு போயிடுச்சு. கேசித்வஜர் பயந்து போயிட்டார். ஏன்னா இது பெரிய அனர்த்தம். யாகத்து நடுவில் இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. மற்ற சமயத்தில் நடந்தா விஷயம் வேற, இது யாகத்துக்குன்னு வச்சிருக்கிற பசு. இதை போய் புலி அடிச்சு போயிடுச்சுன்னா இது மகா அனர்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சு. உடனே என்ன பண்ண, பக்கத்துல இருக்கிற வாத்தியார்கள் ரித்விக்குகள் கல்யாவாகிட்ட கேட்டா, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன, பெரிய பாப்பம் நடந்துட்டு இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, அவன் நான் சொன்ன எங்களுக்கு தெரியாது, வேற ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் பேரை சொன்னா. அவரை போய் கேட்டா அவரு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அவர் வேற ஒருத்தர் பேரை சொன்னார். இப்படிதானே லோகத்துல பல பேர், இன்னும் அவருக்கு சொன்னார் அவருக்கு சொன்னார். இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காரு. இந்த காலத்துல போன்ல கேட்டுடுவா. அப்ப ஒருத்தரா கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னான். இதுக்கு சரியான பதில் தெரிஞ்சவர் காண்டிக்கர் தான். யாரு காண்டிக்கர்? உமக்கு பயந்து காட்டுக்கு ஓடினார் இல்லையா, அவர் தான் இதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட கேட்டாதான் சரியான பிராயச்சித்தம் சொல்லுவார் அப்படின்னு விட்டார். கேசித்வஜர் யோசிச்சு பார்த்தார்.
சரி, காண்டிக்கேயர் கிட்ட போக வேண்டியதுதான். அவர் எதிரி தான், வேண்டாதவர் தான். ஆனால் இப்போ போய் அவர்கிட்ட போய் கேட்டுக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அதனால போய் கேட்டுக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனை என்ன கேட்டா, இப்ப நேரம் அவர்கிட்ட போய் நின்றான்னா அவர் கொண்டு வருவார். ஏன்னா ஏற்கனவே கோபத்துல இருக்கார் அவர். இவர் தானே ஓட ஓட வரட்டினவர். அதனால இவரை கொண்டு இந்த ராஜ்யத்தை அவர் எடுத்துருவார். இந்த கேசி துவஜர் யோசிச்சு பார்த்தார். அவர் கொன்னா கூட பரவாயில்ல, அவர்கிட்ட போய் கேட்டு விடலாம். ஏன்னு கேட்டான்னா, அவர் கொன்னா என்னன்னா இந்த யாகம் இப்ப பாதியில நிக்கிறது. அவர் கொண்டுட்டாருன்னா அந்த பாப்பம் எனக்கு வராது, ஏன்னா பாதியில போயிடுது அப்படின்னு. நான் அதே சமயம் அவர்கிட்ட போகலன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாகத்தை பாதியில நிறுத்தின பாப்பம் எனக்கு வந்து சேரும். இந்த பாப்பத்தை காட்டில அந்த பாப்பம் பரவாயில்ல. பாப்பம் வந்து போனாலும் பரவாயில்ல. ஆனா யாகம் பாதியில் நின்னா மகா பாபம் ஆயிடும். அதனால இது தப்பு. அதனால உயிரோட இருக்கும்போது யாகத்தை முடிக்கணும். முடிக்காம போனா உயிர் போச்சுன்னா பரவாயில்ல, பெரிய தப்பு இல்லை. ஆனா உயிரோட இருந்தேனே யாகத்தை முடிக்காமல் அவர்கிட்டயும் போகாம வெளியே நின்றுட்டு இருந்தா அது பெரிய தப்பு. அதனால என்ன பண்ணார், நேரா அவர்கிட்ட போனார். காட்டுல காண்டிக்கேயர் எங்க இருக்கான்னு தேடிட்டு அவர் இடத்துக்கு போனார். இவர் வரத பாக்குறார். தூரத்துல இவர் வரத பார்த்த உடனே காண்டிக்கேயர் கையில ஆயுதத்தை எடுத்துன்னு விட்டார், அஸ்திரத்தை கையில எடுத்துன்னு விட்டார். ஆனா பார்த்தா காண்டிக்கேயர் மான் தோல் தரிச்சுன்னு இருக்கார். கிருஷ்ணாஜினம் யாகம் பண்றா, கிருஷ்ணாஜினம் தரிக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அதனால கிருஷ்ணாஜினம் மான் தோலை தரிச்சுன்னு இருக்க. அதை பார்த்தோன்னே காண்டிக்கேயர் கேட்டார், கேசி துவஜரே, மான் தோல் தரிச்சிருந்தா விட்டுடுவேன்னு நினைச்சீரா? நீ என்ன தோல் போட்டிருந்தாலும் நான் விட மாட்டேன். மானையே விட மாட்டேங்கிற வேட்டையாடுறா, அப்ப மான் தோல் போடுறவாள் விடுவோமா அப்படின்னா. அப்ப கேசி துவஜர் சொன்னார், காண்டிக்கேயரே, உங்க கூட சண்டை போடுறதுக்காக நான் இப்ப வரல. எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்துருச்சு. யாகம் பாதியில நிக்கிறது, யாக பசுவை காணும், அது புலி அடிச்சு போட்டு. இந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படிங்கிறத நீ சொல்லி கொடுக்கணும். அதுக்காக வந்திருக்கேன். நான் அதை உங்ககிட்ட கேட்கறேன். நீர் ஒண்ணு எனக்கு பிராயச்சித்தம் சொல்லி கொடும், அப்படி இல்லை என்னை கொண்டுடும். ரெண்டுல எது வேணா பண்ணணும், உங்க இஷ்டம் எதுவோ அது பண்ணணும். நான் இங்க அதுக்காக தான் வந்திருக்கேன். உடனே காண்டிக்கேயர் என்ன பண்ணார், அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் 4 பேர் மந்திரிகள் இருக்காள், ஒரு 10 பேர் இருக்காங்க, அவெல்லாம் கூட்டு வச்சு உடனடியாக ஒரு மந்திராலோசனை நடத்தினார். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அவர்கள்லாம் சொன்னார்கள், இவர் கொண்டுடலாம், கொண்டு ராஜ்யம், இதை விட்டா நல்ல வாய்ப்பு கிடைக்காது, அதனால கொண்டுட்டு ராஜ்யத்தை எடுத்துன்னு விடலாம் அப்படின்னா. அவ மந்திராலோசனை கேட்டுட்டு நேரம் இங்க வந்த. அவ தப்பா சொல்றா, கொண்டுடலாம் சொல்றா, அது தப்பு. இது கொன்னா வர லாபம்ங்கிறது கொஞ்சம், ராஜ்ய லாபம்ங்கிறது வரும். ஆனால் புண்ணியம் கிடைக்கும் இவருக்கு. இவர் கேட்டதை கொடுத்தோம்னா இவருக்கு புண்ணியம்ங்கிறது கிடைக்கும். இந்த லோகத்துல வர ராஜ்யம் தேவையா, இல்ல புண்ணியத்தினால மேல் லோகத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல நமக்கு வரக்கூடிய நல்ல பிறவி தேவையா அப்படின்னு பார்த்தா இதை காட்டில அதுதான் விசேஷமானது அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட. அதனால நேர கேசி துவஜர்கிட்ட வந்த, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்ட. அவர் சொன்ன உடனே உனக்கு பிராயச்சித்தம் தெரியும், அதானே, இதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராயச்சித்தத்தை சொன்னார். உடனே அவரும் சந்தோஷமா கிளம்பிட்டார். அங்கிருந்து தன் இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இவர் சொன்ன ரீதியில பிராயச்சித்தம் பண்ணார். யாகத்தையும் ஆச்சரியமாக நடத்தி முடித்த. யாகம் முடிவுல எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு உண்டு. முதலே சொன்ன இல்லையா, யாகத்துல ஏதாவது குறைகள்லாம் இருந்தால் அது தட்சிணை மூலமாகத்தான் சரியாகும் அப்படின்றது. அதனால தட்சிணை நிறைய கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால இவர் நிறைய தட்சிணை எல்லாம் கொடுத்த. ரித்திக்குகளுக்கெல்லாம் மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் கூட அவர் மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. ஏதோ குறையிற மாதிரி இருக்கே, என்ன குறையுது யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஒருத்தரா கூட்டு கேட்டார், சுவாமி தட்சிணை எல்லாம் கிடைச்சதா, திருப்தியா அப்படின்னா. இந்த மாதிரி தட்சிணை அங்க வாங்கினதே கிடையாது, பரம திருப்தி அப்படின்னு எல்லாரும் சொன்னா. ஆனா கூட ஏதோ குறைவு இருக்கா மாதிரி இருக்கே, யாகமே ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்த அப்புறம் திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அந்த காண்டிக்கேயருக்கு தட்சிணை கொடுக்கணும். ஏன்னா யாகத்தை யார் நடத்தி வைக்கிறாலோ மொத்த பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா. யார் சின்ன சின்ன உபகாரம் பண்ணாலும் அவளுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனா உண்மையில இந்த யாகம் ஒரு தோஷம் இல்லாமல் நடக்கிறதுனா அதுக்கு காரணம் காண்டிக்கேயர் தான். அதனால அவருக்கு தட்சிணை கொடுத்தாதான் யாகம் நிறைவு பெற்றதாக ஆகும், இல்லாட்டா ஆகாது. அதனால மறுபடியும் தேர்ல ஏறின காண்டிக்கேயரை தேடி காட்டுக்கு போனார். இவரை பார்த்த உடனே மறுபடியும் அவர் வந்து வில்லுல அஸ்திரத்தை எடுத்துட்டார், தயாரா இருக்காரு. சரி, யாகம் எல்லாம் முடிஞ்சு யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கீர் அப்படின்னு நினைச்சுட்டாரு. யாகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இப்ப யுத்தம் பண்ணி என்னை கொல்றதுக்காக வந்திருக்கிறா, உங்க விடமாட்டேன் அப்படின்னு. அப்ப கேசி துவஜர் சொன்னார், காண்டிக்கிறேன் மறுபடியும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு. நான் இப்ப யுத்தம் பண்றதுக்கு வரல, உனக்கு தட்சிணை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன தட்சிணை கேட்டாலும் கொடுக்குறேன், ஏன்னா உம்மாலதான் யாகம் நடந்தது. அதனால எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், அதை வாங்கி கொள்ளவும் அப்படின்னார். உடனே காண்டிக்கர் அங்க இருக்கிற 10 பேரோட கூடி மறுபடியும் மந்திராலோசனை பண்ணணும்னு ஆரம்பிச்சார். எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொல்றார். இவர்கிட்ட எதை கேட்கலாம் அப்படின்னா அவர்கள்லாம் சொன்னார்கள், அந்த ராஜ்யத்தை கேளுங்க. உம்ம ராஜ்யம் எம்ம ராஜ்யம் எல்லா ராஜ்யத்தையும் வேணும்னு கேட்டு வாங்கோ. இதை காட்டிலும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால இப்ப நல்ல உரிமையோட கேட்கலாம். அவர் எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரலையோ, அதனால உரிமையோட ராஜ்யத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம் தாராளமாக. நீங்கள் ராஜ்யத்தை கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு அவள்லாம் உபாயம் சொல்லி கொடுத்தான். காண்டிக்கர் சொன்னார், மறுபடியும் சிரிச்சார். மறுபடியும் நீங்க தப்பா சொல்றீங்க. அவர்கிட்ட இருந்து ராஜ்யம் ஆகினா கொஞ்ச நாள் ராஜாவா இருக்கு, அரச பதவி அப்படிங்கிறது கொஞ்ச காலம் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் எதை கேட்டாலும் கொடுக்கிறவர்கிட்ட அப்படின்னு எதை கேட்டாலும் கொடுக்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அல்பமான பணம் எல்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும். சாதாரணமானவாள்கிட்ட கேட்கலாம். கல்பக விருட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்பக விருட்சத்துக்கு போய் எதை கேட்கணும் அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுக்குமா. அது எங்காத்து மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. அது கிட்ட கல்பக விருட்சத்துக்கிட்ட அது கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்கணும் இல்லையா. இந்த மாதிரிதான் பெருமாள் கிட்டையும் சொல்றான். பெருமாள் கிட்டையும் அல்ப படம் எல்லாம் கேட்காதவங்க. ஏன்னு கேட்டா அவர் மோட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அப்படி இருக்க அல்ப படம் எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால காண்டிக்கர் சொன்னார், அதனால இந்த அல்ப படம் எல்லாம் கேட்கக்கூடாது. பெருமை இந்த லோகத்துல இந்த ராஜ்யத்துல இருந்துட்டு என்ன, இன்னும் மேல எத்தனையோ சொர்க்கம் மோட்சம் நிறைய இருக்கு. மறுபடியும் கேசி துவஜர் கிட்ட வந்தார். சரி, எனக்கு நீர் கொடுக்குற இந்த பைசா தட்சிணை இதெல்லாம் எதுவும் வேண்டாம். உம்முடைய பிரம்ம ஜானம் இருக்கோ இல்லையோ அதை எனக்கு தட்சிணையா கொடுங்க. எனக்கு பிரம்ம ஜானத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சேன். கேசி துவஜர் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். ஏதோ ராஜ்யத்தை கேட்டு வாழ்ந்து போயிருந்தா நானும் நினைச்சேன், சரி கொடுத்து விடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா பிரம்ம ஜானத்தை கேட்கிறீரே அப்படின்னார். காண்டிக்கே சொன்னார், ராஜ்யத்தை வாங்கிட்டு என்ன பண்றது, மறுபடியும் சண்டை தான் போடணும். திருப்பி முன்னாடி ராஜாவா இருந்தா நீரும் ராஜாவா இருந்து நானும் ராஜாவா இருந்தேன், 2 பேருக்கும் சண்டை தான் வந்தது. அதனால புத்தி இல்லாதவன் சண்டை போட்டு இருப்பான். பிரம்ம ஜானம் இருக்கிறவன் சண்டை போட மாட்டான். பிரம்ம ஜானம் இல்லாமதான் இத்தனை நாள் சண்டை எல்லாம் போட்டிருந்தோம். இத்தனை நாளா இந்த உண்மை தெரியாத போயிடுது, இப்பதான் தெரியுது. அதனால நீர் ராஜாவா இருக்கு நான் ராஜாவா இருக்குங்கிறது விஷயங்கள்லாம் இருக்கட்டும், ஞானம் தான் முக்கியம். அதனால பிரம்மம் என்ன, பிரம்மத்தை தபஸ் செய்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தான் பிரம்ம ஜானம். அதையெல்லாம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சார். கேசி துவஜரும் ஆச்சரியமாக பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணார் அப்படின்னு கதை இருக்கு. இவர் என்ன கேட்டார், அவர் என்ன உபதேசம் பண்ணார், இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. கேசி துவஜ காண்டிக்க சம்வாதம் அப்படின்னு இருக்கு. இவ 2 பேருக்கு நடந்த சம்வாதம், இவர் என்னென்ன கேட்டார், அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. முக்கியமாக யாகத்துல ஒரு பிராயச்சித்த ஹோமம் இருக்கு. பசு நஷ்டமானால் அப்ப அதுக்காக பிராயச்சித்த ஹோமம் ஒண்ணு இருக்கு. அதுக்காக இந்த கதையை சொல்றது வேதத்துல. ஆனால் இதே தட்சிணை அப்படின்னு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்க்கும்போது சாதாரணமான தட்சிணை எல்லாம் காட்டிலும் இந்த ஞான தட்சிணா அப்படின்னு சொல்ற இல்லையோ, ஞானத்தை தட்சிணமாக கொடுப்பது ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது இதுல நல்லா தெரியும் இந்த கதையில. அதனால வேதத்துல யாகத்தை பத்தி சொல்றதுக்காக இந்த கதை சின்னதா இருக்கு. ஆனால் புராணத்துல ஞானத்தை பத்தி சொல்றதுக்கு வருது இதே கதையை. அதுல வச்ச விஸ்தாரமாக இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கு அந்த இடத்துல. தட்சிணை வாங்கும் போதும் அதுல பல நியமங்கள் உண்டு, கொடுக்கும் போதும் பல நியமங்கள் உண்டு. வேதத்துல அழகா ஒரு விஷயம் சொல்றது, சில பேர்கிட்ட தட்சிணை வாங்கவே கூடாது. தஸ்மாத் காயதஸ்ச மத்தஸ்ய ஜன பிரதிகிருஹ்யம் யத் பிரதிகிருஹ்ணீயாத் சமலம் பிரதிகிருஹ்ணீயாத். மத்தியபானம் பண்றவன், கள்ளு குடிக்கிறவன், அவன் கிட்ட இருந்து தட்சிணை வாங்கக்கூடாது, தானம் வாங்கக்கூடாது. வாங்கினால் அவன் கள்ளு குடிச்ச பாவத்திலேருந்து கொஞ்சம் அந்த தானத்தோடு கூட நம்ம கையில வந்துடும். அந்த மாதிரி
அநியாய வழியில பைசா சேர்க்கிறவன் அவன்கிட்ட இருந்து தானம் வாங்கக்கூடாது. ஏமாற்றி கொள்ளையடிச்சு இப்படி எல்லாம் பைசா சேர்க்கிறவன் அவன்கிட்ட இருந்து தானம் வாங்கக்கூடாது. வாங்கினா அதுல இருந்து ஒரு பகுதி அப்படிங்கிறது நமக்கு வரும். கிராமியமான ரீதியில கூத்து ஆடுறவன், பாட்டு பாடுறவெல்லாம் இருக்காங்க, அவகிட்ட இருந்து தானம் வாங்கக்கூடாது. அதாவது பாட்டிலே சாஸ்திரியமான சங்கீதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம கர்நாடிக் மியூசிக் எல்லாம் இருக்கும். சாஸ்திரியமான சங்கீதத்துல என்ன கேட்டா எல்லாம் பகவானை பத்தி தான் இருக்கும் மொத்தமுமே. அது இல்லாமல் கிராமியமான சங்கீதம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையோ, அதுல வெறும் தத்தகுதான் ஆடுறதா இருக்கும். அவ கிட்ட இருந்து தட்சணை எல்லாம் வாங்கக்கூடாது, தானம் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் நிறைய சொல்றது வேதத்தில். அப்படி பார்த்தான்னா வேதத்தில் சொல்றதெல்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில யார்கிட்டயுமே தட்சிணை வாங்கறதுக்கு பயமா இருக்கும். ஏன்னா இவர் நல்ல வழியில சம்பாதிச்சாரோ, என்ன மாதிரி சம்பாதிச்சாரோ, பொய் சொல்லி சம்பாதிச்சாரோ, அந்த மாதிரிலாம் பயமா இருக்கும். அதுக்காக ஒரு வழியும் சொல்லியிருக்கு. தானம் கொடுக்கிறவா, தானம் வாங்குறவர்கள் ரெண்டு பேருமே கேசவ பிரியதான்னு சொல்லணும். தானம் ததத்ரியுக்தம் கேசவ பிரியதாமிதி. இந்த தானத்தினாலே பகவானுக்கு பிரீத்தி வரட்டும். இந்த தானத்தை வாங்குறது பகவத் ஆராதனத்துக்காக, எனக்காக வாங்கல, இதை வச்சுன்னு பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்றதுக்காக, ஆத்துல பெருமாள் ஆராதனத்துக்காக கொடுக்கறவன்னு சொல்லணுமா, வாங்குறவன்னு சொல்லணுமா. இப்படி கேசவ பிரியதாம் அப்படின்னு அவரும் இவர் ரெண்டு பேரும் சொல்லிடாச்சுன்னா உடனே அதை கேட்டு யமதர்மராஜன் இவளுடைய பாப்ப கணக்குல இருந்து எடுத்துடுறான். இவ வாங்குறவனுக்கு கொடுக்கறவனுக்கு பாப்பம் இருக்கும், அந்த கணக்குல இருந்து இவ தானம் வாங்கினது கொடுத்தது ரெண்டுத்தையும் எடுத்துடுறான். எடுத்துட்டு இவ ஃப்ரீ ஆக்கிடுறான் அப்படின்னு. ஏன்னா பகவானுக்காக வாங்கியிருக்காரு. யமதர்மராஜன் கணக்குல இருந்து இதை எடுத்துடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா எத்தனையோ வாசோ ததாதி. வஸ்திரதானம் பண்ணா ரொம்ப விசேஷம். சர்வதேவத்தியம், எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி வருமா வஸ்திரதானம் பண்ணா. சொர்ணதானம் விசேஷங்கிறது தெரியும், கோதானம் விசேஷங்கிறது தெரியும், அன்னதானம் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப விசேஷம். தஸ்மாத் அன்னந்ததன் சர்வா அந்யதானி ததாதி. அன்னதானம் பண்ணா எல்லா தானமும் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு. அது மாதிரி வெயில்ல தீர்த்த தானம் பண்ணா விசேஷம் அப்படிலாம் இருக்கு. தானத்துல நிறைய விசேஷங்கள் இருக்கு. யாகத்துல தானமா கொடுக்கறதா தட்சிணா, யாகத்தை நடத்தி வச்சு கொடுக்கறதுக்கு தட்சிணா அப்படின்னு பெயர். அதுவும் விசேஷமா சொல்லிக்கிறது. அந்த விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஓம் யோகக்ஷேமோ ந கல்பதா மித்யாஹ கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்ஷோ யோகக்ஷேமஹ யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே.